சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். மனிதா, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அந்த ஒரு புனித வார்த்தையை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது இந்த விழா. ஒருமுறை நான் கல்லறைக்கு ரோமாவில் இருக்கும்பொழுது கல்லறைக்கு போயிருந்தேன். கல்லறைக்கு வழி தெரியாததுனால ஜிபிஎஸில் மேப்பு போட்டு அது வழியாக போயிட்டு இருந்தேன். கல்லறைக்கு போய் சேர்ந்த இடத்துல ஜிபிஎஸ் என்ன சொல்லிச்சு தெரியுமா? யூ ஹாவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன். ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு மெஷின் எவ்வளோ பெரிய மறைவுண்மையை நமக்கு இவ்வளோ எளிதாக சொல்லிவிட்டது. யூ ஹவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன். கல்லறை தான் உன்னது பயணத்தின் முடிவு என்று சொல்லிவிட்டது. ஆனால் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. நாம் வாழ்வதே நன்றாக இறப்பதற்காகத்தான். தமிழ் கலாச்சாரத்தில் இதை கூட சொல்கிறோம் இல்லையா? யாரையாவது நம்ம சபிக்கணும்னா என்ன சொல்கிறோம்? அவனுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சாவு என்பது ஒரு மிகவும் அருமையான ஒரு விஷயம். அதுதான் வாழ்க்கையின் நோக்கமே. நாம் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சிந்திக்கும் காலம்தான் இந்த தவக்காலம். இன்றைய நற்செய்தியிலிருந்து ஒரு மைய கருத்து மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகின்றேன். ஆண்டவர் இயேசு மூன்று விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வெளி வேலைக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்காதீங்க. நீங்கள் நோன்பு இருக்கும்போது முகத்தை வாட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது தாரையை தம்பட்டாமலும் அடித்து கொண்டு வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். இதனுடைய மைய கருத்து என்ன? நடிக்காதே. ஒரே வார்த்தையில் சொன்னால் நடிக்காதே. கடவுளுக்கு உன்னுடைய நடிப்பு தேவையில்லை. யாருக்காக நடிக்கிற? உனக்காக நடிக்கிறதுல புண்ணியம் இல்லை, கடவுளுக்காக நடிக்கிறதுல புண்ணியம் இல்லை. மற்றவங்களுக்காக நடிக்கிறதுல என்ன புண்ணியம்? மற்றவர்களுக்காக நீ நடிக்கும் பொழுது இறைவனிடமும் உன்னிடமுமே நீ உன்னுடைய மதிப்பை குறைத்து கொள்கிறாய். ஆகினால் நாம் இந்த தவக்கால முயற்சிகளை செய்யும் பொழுது, நோன்பு இருக்கும் பொழுது, ஜபம் செய்யும் பொழுது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, நற்செய்தியை வாசிக்கும் பொழுது, நல்ல டிசிப்ளின்லாம் நம்ம டிசிப்ளினோடு வாழும் பொழுது நாம் இதை மற்றவர்களுக்காக செய்வதில்லை, நமக்காகவே செய்கிறோம். ஏனென்றால் இவைகள் செய்யும்பொழுது நம்முடைய மனிதம் உயர்கிறது, நம்முடைய புனிதமும் உயர்கிறது. புனிதர்களாவது என்பது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நாம் புனிதர்கள் ஆக முடியாது. கடவுள் தான் நம்மை புனிதர்கள் ஆக்க வேண்டும். அவர் எப்பொழுது நம்மை நெருங்கி வருகிறாரோ அல்லது அவர் நம்மிடத்தில் தான் இருக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது உண்மையில் நாம் புனிதர்களாக மாறிக்கொண்டு வருகின்றோம். தவக்காலத்தினுடைய மைய நோக்கம் இறைவன் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தான் தவக்காலத்தினுடைய மைய கருத்து. நோன்பு மற்றதெல்லாம் இரண்டாம் தரம், மைண்ட்ஃபுல் லிவிங் என்று சொல்வார்கள். அதாவது இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நான் வாழும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நானும் சீரமைத்து என்னுடைய குற்றம் குறைகளிலிருந்து திரும்பி நல்ல வாழ்க்கைக்கு திரும்பி வருவதற்கு இறைவன் எனக்கு அருள் தருகிறார். காட் பிளஸ் யூ.